அனைவருக்கும் வணக்கம். ஆலவாய் அரசி அத்தியாயங்கள் 10 மற்றும் 11. அத்தியாயம் 10. சிறுத்தையின் சீற்றம். வெயில் காலத்து இரவு. மலைச்சாரலின் அருகே இருக்கும் அந்த சிறு கிராமத்தில் பகல் முழுவதும் காய்ந்த வெயிலின் கடுமையால் வீசும் காற்றிலும் வெம்மை கலந்திருந்தது. திண்ணையிலும் வீதியில் கயிற்று கட்டிலுமாக அரை தூக்கத்தில் இருந்தவர்கள் உறக்கத்தை நாய் குறைத்து கழித்துக் கொண்டிருந்தது. புதியவர்கள் வந்திருப்பதால் இந்த நாய்களின் தொல்லை அதிகமாகிவிட்டது என முணுமுணுத்தவாறே திரும்பி படுத்தார் ஒரு முதியவர். உறக்கம் வராது வானத்து நட்சத்திரங்களை எண்ணுவது போல ஆகாயத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்த இளைஞன் ஒருவன், புதியவர்கள் என்றால் யாரை சொல்கிறீர்கள் தாத்தா? லிங்கமகாருவின் மகள் இந்த கிராமத்திற்கு புதியவளா என கேட்டான். ஆமாம், லிங்கமன் வந்தே எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன. அவன் மகள் வருவது இதுதான் முதல் தடவை. ராணிகளுக்கு அதெல்லாம் தெரியுமா? அதற்கு உறக்கம் ஏது? கிராம காவலே அதுதானே. எனக்கு ஒரு சந்தேகம், நாகலாபுர காட்டிலிருந்து சிறுத்தை ஏதாவது மெல்ல பதுங்கி வந்திருக்கிறதோ என்று. இப்படி விட்டுவிட்டு குலைக்காது. மேலும் என அந்த கிழவர் கண்ணை திறக்காமலேயே பேசுவது கேட்டு அந்த இளைஞன் துள்ளி குதித்தான். புலியா? ஆமாம் கேசவா, ஆடு மாடுகளை ருசி பார்க்க எப்போதாவது சிறுத்தை வரும். காட்டில் அரசர் வேட்டையாடுவது நின்று போய் பல வருடங்கள் ஆகிவிட்டன. அதனால் புலி தர்பாருக்கு குறைவில்லை. தாத்தா, ஆடு மாடு தவிர தன் குட்டியை தேடிக்கூட சிறுத்தை வரும் அல்லவா என கேசவன் என்னும் அந்த இளைஞன் கேட்டபோது பெரியவர் நகைத்து, குட்டியை தேடி தாய் வருவதும் காதலியை தேடி காதலன் வருவதும் இயற்கைதானே. நீ எதை எண்ணி இப்படி கேட்கிறாய் என்றார். கேசவன் சிறிது யோசித்தான். விளக்கு வைத்த பிறகுதான் மங்கம்மா சிவிகையில் வந்து சேர்ந்தாள். தெருக்கோடியில் உள்ள வீடு அவர்களுக்கு ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருந்தது. செம்பிலே பால் கொடுக்க போன போது திண்ணையின் ஓரத்தில் பூனை போல ஒன்றை பார்த்தேன் என்றான். பூனையை போல ஒன்றையா? என்ன கேசவா, அதற்குள்ளா பார்வை கோளாறு? இல்லை தாத்தா, பூனையை ஏன் கட்டி போட்டிருக்கிறீர்கள் என கேட்டேன். யாரோ அதற்கு சிரித்தார்கள். மங்கம்மாள் தான் சிரித்தாள். அந்த மங்கிய ஒளியிலும் அவள் பல்வரிசை அந்த இடத்தை இன்னும் பிரகாசமாக்கியது. நல்ல தோற்றம். தேர் கொழுங்கி அசைவது போல அசைந்து வந்தாள். லிங்கம்ம நாயகரை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய மகளை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். ஆக, அந்த செழுமையான கரங்களில் குலுங்கும் வளையல்களும் இடையில் அணிந்த பொன்மணி மேகலைக்கு நிகரான உடல் அழகும் விழிகளை சுழற்றி பார்க்கும் பார்வையும், ஆக, நான் எப்படி தாத்தா வர்ணிப்பேன் என கேசவன் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது தாத்தா எழுந்து அமர்ந்து தன் கைத்தடியால் அவன் முதுகை தட்டி, ஏய், சிறுத்தையை பற்றி பேச வந்தாயா? சிறு பெண்ணை வர்ணிக்க வந்தாயா? பெண்கள் இருக்கும் இடத்திற்கு உன்னை போன்ற வாலிபர்கள் போகலாமா என்றார். நானா போனேன்? பூனையை கட்டி போட்டிருக்கிறீர்களே என கேட்டேன். மங்கம்மாள் நகைத்தாள். அது பூனை இல்லை, சிறுத்தை குட்டி என்றாள். எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் என்றேன். காற்று வெளியில் இறந்து கிடந்த சிறுத்தையின் அருகே இந்த குட்டி சிறுத்தை குதித்து விளையாடி கொண்டிருந்ததை கண்டவுடன் எடுத்து வந்ததாக கூறினாள். என்னை ஏன் அங்கு போனதாக கேட்கிறீர்களே? முகம் தெரியாத இளைஞன் ஒருவனும் சிறுத்தையை பற்றி மங்கம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்ததையும் நான் பார்த்தேன். உனக்கு முகம் தெரிந்திராதவனாக இருக்கலாம், மங்கம்மாவின் கோஷ்டியில் சேர்ந்தவனாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் மங்கம்மா அரச குலத்து பெண். அவளுடன் நேருக்கு நேர் சந்தித்து நீ பேசியதே தவறு. பெரியவரின் அந்த வார்த்தையை கேட்டு கேசவன் சிரித்தான். முழு நிலவை மூடி மறைக்காமல் இருந்தால் அந்த ஒளியை ரசிப்பது எப்படி தவறாகும்? ஆகா, என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு அழகு! மங்கம்மாவை மணக்கப் போகிறவன் பாக்கியசாலி என அவளின் வடிவத்தை தன் மனக்கண்ணில் நிறுத்தி ரசித்து கூறுபவன் போல கேசவன் கூறவும், டேய், யார் காதிலாவது விழப்போகிறது, தலை பறிப்போய்விடும் என்றார் அந்த பெரியவர். இந்த வார்த்தையை எங்கோ தெற்கே இருந்து வந்தவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் தலையே போகாத போது என் தலையா போய்விடும்? அப்படி போனாலும் நான் ஆவி வடிவில் அந்த அழகியின் அருகே சுற்றி கொண்டு அவளது அழகை கண் குளிர கண்டு ரசித்தவாறு இருப்பேன். உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. எனக்கு மட்டுமில்லை தாத்தா,
மங்கம்மா தங்கியிருக்கும் விடுதிக்கு அருகே 2 பேர் தங்கியிருக்கிறார்கள். இருவரும் என்னைப் போல வாலிபர்கள்தாம். அவர்கள் பேசிக்கொள்வதை பார்த்தால் அவர்களுக்கு பைத்தியமே பிடித்துவிட்டது என்றே தோன்றுகிறது. மங்கம்மாவின் மோகன் வடிவில் மனதை பறிகொடுத்துவிட்டு அவர்கள் பிதற்றிக் கொள்வதை நீங்கள் மட்டும் கேட்டால் இந்த கைத்தடியால் ஓங்கி ஓர் அடி கொடுத்திருப்பீர்கள். என்ன பிதற்றுகிறார்கள்? சொல். ஊரை விட்டு ஊர் வந்த ராஜகுல பெண்ணை கேலி செய்கிறார்களா? அவர்கள் கேலி செய்யவில்லை தாத்தா. அவர்கள் பேசிக்கொள்வதை கேட்டால் நாம் தாம் அவர்களை பார்த்து பரிகசிப்போம் என்றான். அவன் கூறியது உண்மைதான். செவ்வந்தியும் சொக்கநாதரும் அந்தரங்கமாக பேசிக் கொண்டதை கேட்ட கேசவனின் உள்ளத்திலும் புது உவகை எழுந்ததில் வியப்பில்லை. சிறுத்தை குட்டியுடன் சென்ற மங்கம்மாவின் சிவிகையை தொடர்ந்து செவ்வந்தியும் சொக்கநாதரும் சென்றார்கள். சொக்கநாதருக்கு இது போல ஆடம்பரமில்லாமல் ராஜரீக பரபரப்பு இல்லாமல் செல்வதில்தான் மகிழ்ச்சி அதிகமாக இருந்தது. நினைத்த இடத்தில் தங்கவும் வேண்டியதை புசிக்கவும் முடிந்தது. தரையில் படுக்கவும் தன்னிச்சையாக உலவவும் முடிந்தது. தன்னுடன் வந்தவர்களை, குறிப்பாக செவிலியை நேரே திருமலைக்கு செல்லுமாறு அனுப்பிவிட்டு நாகலாபுரத்தில் தங்கினர் சொக்கநாதரும் செவ்வந்தியும். அரச உடையில்லாமல் சாதாரண மக்களை போன்ற உடையுடன் சொக்கநாதர் திகழ்ந்த போது செவ்வந்திக்கு சிரிப்புதான் வந்தது. நாம் இது போல மாறு வேடத்தில் செல்வது சரிதானா? இந்த நாட்டு ஒற்றர்கள் அறிந்தால் என்றான் செவ்வந்தி. ஒற்றர்களா? இங்கே ஆட்சியே நடக்கிறதா என சந்தேகமாக இருக்கிறது செவ்வந்தி. விஜயநகரத்தை விட்டு ஓடி வந்த அரசர் சந்திரகிரியிலும் இல்லாமல் வேலூரை நோக்கி செல்லப் போவதாக செய்தி வந்திருக்கிறது. இந்த நிலையில் ஒற்றர் யார் கேட்பது என கூறிய சொக்கநாதர் பெருமூச்சு விட்டு, செவ்வந்தி, ஊர் திரும்பியதும் ஏராளமான காரியங்கள் நமக்கு இருக்கின்றன. 4 திசைகளிலும் ஒழுங்குபடுத்த வேண்டியவை பல உள்ளன. உறக்கம் வராது விழித்து சிந்தனையிலேயே கழிக்கப் போகும் இரவுகளை நினைத்தால் இப்போதே எனக்கு கவலையாக இருக்கிறது என சொக்கநாதர் கூறும்போது செவ்வந்தி கழுக்கென்று சிரித்தான். ஏன் சிரிக்கிறாய்? கவலைப்பட போகிறவர் தாங்களா? நான் தான். இல்லை இல்லை, அதற்கு என்று உங்களில் சரிபாதி வந்து விடுவார்களே. ஓஹோ, அப்படி சொல்கிறாயா? என்னுடன் சேர்ந்து கவலைப்பட்டு களிப்படைந்து கருத்தினை கூறி ஒருமித்த மனத்துடன் நாடாள நாட்டம் கொண்ட நங்கையாக இருப்பாள் என் துணைவி என்பது என்ன நிச்சயம்? நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? என் மூதாதையர் தஞ்சை அரசர் மகளை மணந்திருந்தார். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கிறேன். புதிதாக கட்டப்பட்ட மகாலை பழித்து கூறி தஞ்சை மாளிகையை உயர்வாக பேசியதற்காக உயிர் எழுந்த கதைதானே. அப்படி இருக்கவே மாட்டாள் உங்களுக்கு வரப்போகிறவள். இல்லை இல்லை, எங்களுக்கு அரசியாக வரப்போகிறவள். அது எப்படி கூறுகிறாய் செவ்வந்தி? எனக்கு தெரியும் அரசே. நமது திருப்பதி யாத்திரை வாழ்வில் புது திருப்பத்தை அளிக்கப் போகிறது. மதுரையில் சந்தித்த முதியவர் சொல்லி இருக்கிறார். எங்கள் ராணியை திருப்பதி யாத்திரையில் சந்தித்து விடுவோம். நீங்களே அவர்களையும் பார்க்கலாம். பார்த்த உடனேயே குணத்தை புரிந்து கொள்ளும் நீங்கள் ஒரே பார்வையில் எங்கள் ராணியை பற்றி அறிந்து விடுவீர்கள். நீ என்ன சோதிடம் கற்றிருக்கிறாயா? இல்லை இல்லை, சோதிடர் சொன்னதை சொல்கிறேன். செவ்வந்தி கூறியது போல திருப்பதி யாத்திரையின் பாதியிலேயே மங்கம்மாவை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. நாகலாபுரத்திலிருந்து புறப்பட்ட போது வழியில் அடர்ந்த காட்டினை கண்ட உடனே சொக்கநாதருக்கு காட்டிற்குள் நுழைந்து வேட்டையாட வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. வேட்டைக்கு வேண்டிய ஆயுதங்கள் இல்லாமல் செல்வதில் உள்ள ஆபத்தை செவ்வந்தி எடுத்து கூறினான். செவ்வந்தி, இந்த உடைவாளும் உறுதியான மனமும் வலிமை மிகுந்த கரங்களும் இருந்தால் எந்த கொடிய விலங்குகளையும் வென்று விடலாம். நீ பயப்படுகிறாயா செவ்வந்தி என சொக்கநாதர் அவன் முதுகை மெல்ல தடவினார். பயமா? எனக்கா? எனக்கென்ன பயம் அரசே? இந்த காட்டு விலங்குகளால் உங்களுக்கு ஆபத்து ஏற்பட போகிறதே என்ற கவலைதான் எனக்கு. என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் கவலை இல்லை. உங்களுக்கு ஏதும் நேரக்கூடாது அரசே என்றான் நெகிழ்ச்சி நிறைந்த குரலில் செவ்வந்தி. இந்த காட்டில் என்ன மிருகங்கள் இருக்கும் என எண்ணுகிறாய்? மதுரை அருகே கரடியையும் கொடிய யானைகளையும் முள் நிறைந்த பன்றிகளையும் வேங்கையுமே எளிதில் கொன்று குவித்து விட்ட எனக்கு நாகலாபுரத்து காடுகளை பார்த்த உடனேயே எவ்வித அச்சமும் ஏற்படவில்லை. மிஞ்சினால் சிறு வேங்கைகள் இருக்கலாம்.
சிறுத்தைகள் இருக்கலாம். நீ தைரியமாக இரு செவ்வந்தி என்றார் சொக்கநாதர். நாகலாபுரத்து காடுகளுக்குள் செல்லும் முன்பு ஊரிலே வேட்டை தெரிந்த ஓர் இருவரையும் உடன் அழைத்து சென்றனர். சென்ற சிறிது தூரத்திலேயே சிறுத்தை ஒன்று புலப்பட்டது. ஆனால் சூழ்கொண்ட தாய் சிறுத்தை என்பது பிறகே தெரிந்தது. சொக்கநாதர் வீசிய கூர்மையான உடைவாள் தாக்குதலையும் தாங்கி அது விரைந்து ஓடியது. செவ்வந்தியும் சொக்கநாதரும் மற்றவர்களும் பின்தொடர்ந்தனர். அது சென்ற இடம் தெரியவில்லை. வெகு நேரம் அழிந்த பிறகு சோர்ந்து போய் வந்த வழியே திரும்பி தங்கள் பயணத்தை தொடர எண்ணி பாதை வழியே வந்த போதுதான் மங்கம்மாவின் கரங்களில் தவழ்ந்த சிறுத்தை குட்டியை கண்டனர். செத்து வீழ்ந்திருந்த சிறுத்தையையும் கண்டனர். மங்கம்மாவின் முதல் பார்வையிலேயே சொக்கநாதர் சொக்கிவிட்டார் என கூறலாம். மோகனாவே மறு அவதாரம் எடுத்துவிட்டாலோ என அவருக்கு ஒரு கணம் தோன்றியது. சிவிகையை தொடர்ந்து சென்றபோது செவ்வந்தியும் சொக்கநாதரும் ஏதும் பேசவில்லை. ஏதோ வழிபோக்கர்கள் செல்கிறார்கள் என்ற நினைப்பு எழும் வண்ணம் குதிரையில் சென்றார்கள். களைப்பு நிறைந்த அவர்களுக்கு சற்று இளைப்பாற வேண்டும் போல் தோன்றியது. அடுத்து வரும் கிராமத்தை எதிர்நோக்கி சோர்வை பாராட்டாமல் சென்றனர். ஒரு கணம் சந்தித்த வெளிகளில் காந்த சக்தி இழுத்தது என்றும் கூறலாம். சிவிகையில் சென்றது மங்கம்மா என செவ்வந்திக்கும் தெரியாது. சொக்கநாதரும் அவ்வாறு யூகிக்கவும் இல்லை. இரவு நெருங்கிய பொழுது கிராமத்தை அடைந்து தங்கும் இடம் தேடி அப்பாடா என அமர்ந்த பொழுதுதான் சொக்கநாதருக்கு நிம்மதியே ஏற்பட்டது. நிம்மதிக்கு மேலாக அவருக்கு செவ்வந்தி கூறிய செய்தி ஒருவித பரபரப்பையும் ஏற்படுத்தியது. அரசே, காட்டு வழியில் நீங்கள் சந்தித்தவர்கள்தாம் என செவ்வந்தி கூற முற்படும் பொழுது சொக்கநாதருக்கும் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்தாம் லிங்கமநாயகரின் புதல்வி மங்கம்மா. வெறும் சொற்களில் அந்த பெயரை உச்சரிப்பதற்கு மன்னிக்க வேண்டும் மன்னவா. மதுரை நாட்டு மகாராணியின் பெயரை அடைமொழி ஏதும் கூறாமல் உச்சரிப்பதற்கு பொறுத்து அருளுங்கள். செவ்வந்தி என்ன கூறினான் என்பதை சொக்கநாதரின் மனதில் பதியவில்லை. சிவிகையின் அருகே சிறுத்தை குட்டியை அணைத்தபடி நின்ற மங்கையின் வடிவை மீண்டும் ஒருமுறை தன் மனக்கண் முன்னால் கொண்டு வந்தார் சொக்கநாதர். அந்த பார்வையில் கம்பீரம் இருப்பதாக தெரிந்தது. காந்த சக்தி இருப்பதாக தெரிந்தது. மோகனாங்கியை அமர்த்திருந்த இடத்தில் அமர்வதற்கு ஏற்ற சக்தியும் அமர்ந்துதான் தீருவேன் என்ற உறுதியும் அவளது தோற்றத்திலே இருப்பதாக அவருக்கு தோன்றியது. மற்றும் ஒருமுறை வீட்டு வெளியே கட்டப்பட்டிருந்த சிறுத்தை குட்டியை காண வந்த மங்கம்மாவை சொக்கநாதர் பார்த்தார். மங்கம்மாவின் விழிகளும் அவரது விழிகளை சந்தித்தன. ஆனால் அந்த விழிகளுக்கு உடையவர் சொக்கநாதர் என்று அவளுக்கு தெரியாது. யாரோ வழிபோக்கர் என்றே அவள் எண்ணினாள். என்றாலும் ஏதோ கேட்க வேண்டும் என்ற துடிப்பு அவள் உள்ளத்தே எழுந்திருக்க வேண்டும். நேரிடையே பேசுவதற்கும் ஏதோ ஒருவித நாணம் பரவவே காவல் வீரன் ஒருவனை அழைத்து, காட்டு வழியில் சிறுத்தையை தேடி வந்தவர்கள் இவர்கள்தானா என கேள் என்றாள். மங்கம்மாவின் முகத்தையே நோக்கிக் கொண்டிருந்தார் சொக்கநாதர். பேச்சு வரவில்லை. தலையை மட்டுமே அசைத்தார். தன்னை வைத்த வெள்ளி வாங்காமல் பார்க்கும் அவரது பார்வையை கண்டு மங்கம்மாளுக்கு நாணமும் அதே பொழுதில் கோபமும் உண்டது. தனது முகத்தை மறுபுறமாக திருப்பிக் கொண்டு, அவர்கள் எந்த ஊர், எங்கே செல்கிறார்கள் என கேள் என குரலை சற்று உயர்த்தியபடியே கேட்டாள். செவ்வந்தி தொண்டையை கணித்துக் கொண்டான். காட்டு வழியினில் சிறுத்தையை தேடி வந்தவர்கள் நாங்களே. சிறுத்தை இறந்தது, சிறுத்தை குட்டி கிடைத்தது, அதை பெற்று போகவே வந்துள்ளோம் என்றான். மங்கம்மாவின் கடுமையான பார்வை ஒரு முறை செவ்வந்தியின் பக்கம் வீசி திரும்பியது. அப்பப்பா, ராணியின் கோப பார்வை என முணுமுணுத்தான். உங்களுக்கு எந்த ஊர், எங்கே செல்கிறீர்கள் என காவலன் கேட்டான். யாதும் ஊர் எங்களுக்கு, எங்கும் நிறைந்திருக்கும் வேங்கடவன் திருப்பாதம் தொழ செல்கிறோம் நாங்கள் என இப்போது சொக்கநாதர் பேசினார். ஆகா, அந்த குரலில் உள்ள மயக்கும் தன்மை மங்கம்மாவின் இதயத்திற்குள் புகுந்து விட்டதா? அவளது உடலில் ஏன் அப்படி ரோமாஞ்சலி ஏற்பட வேண்டும்? அந்த சிறுத்தையை கொன்றது இவர்தானா என கேளுங்கள் வீரரே என்றாள் மங்கம்மா. இதற்கு உடனடியாக மறுமொழி கூற முடியவில்லை. சொக்கநாதர் தலையசைத்தார். சூழ் கொண்ட சிறுத்தை குட்டியை பெற்றெடுத்து உயிர் விட்டதே என பெருமூச்சு விட்டாள் மங்கம்மா. தாயற்ற சிறுத்தைக்கு தாயாக ஆன உங்கள் கருணையே கருணைதான். கருணை, வீரம், நாணம்
எல்லாம் பெண்களின் இயற்கை குணம். இதை பேசியது செவ்வந்தி. புன்சிரிப்பு தவழும் அதரங்களை கொண்ட முகத்தாமரையை ஒரு முறை அவர்கள் பக்கம் திருப்பிவிட்டு உட்புறமாக நோக்கினாள் மங்கம்மாள். சூழ் கொண்ட சிறுத்தையை தாக்குவது பாவம் அல்லவா? மங்கம்மாள் உட்புறம் திரும்பி பார்த்தவாறே கேட்டாள். போர்க்களத்தில் பகைவனிடம் பரிதாபமும் கொடிய விலங்கிடம் கருணையும் கொள்வது தர்மம் அல்லவே என சொக்கநாதர் கூறினார். மீண்டும் ஒருமுறை உள்ளே திரும்பி பார்த்து முகத்தை தாழ்த்தி கொண்டாள். மின்வெட்டு ஒன்று தோன்றி மறைந்த உணர்ச்சி. சிறுத்தை குட்டியை தேடி ஆண் சிறுத்தை வரும் என சொல்வார்கள் என்றான் அந்த காவல் வீரன். செவ்வந்தி மெல்ல சிரித்தான். பெண் சிறுத்தையை தேடித்தான் ஆண் சிறுத்தை வரும் என்பார்கள், குட்டியை தேடி வருமா என வியப்புடன் கேட்டான். ஒருவேளை பழிக்கு பழிவாங்கும் எண்ணம் அதற்கு ஏற்படலாம் அல்லவா என்றான் காவல் வீரன். சொக்கநாதர் தொண்டையை கணித்தார். மீண்டும் ஒரு சிறுத்தை வருகிறது என்றால் மகிழ்ச்சிதான். பெண்ணை இழந்து தவிக்கும் அதற்கும் ஒரு விடிவு ஏற்பட வேண்டுமல்லவா என்ற அவரது குரல் மங்கம்மாவின் உள்ளத்திற்குள் புகுந்து புதுவித கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு வழிபோக்கன் சொல்லுக்கு இவ்வளவு சக்தி உண்டா? யார் இவர்? மீண்டும் ஒருமுறை திரும்பி பார்த்தாள். அந்த கண்களில் ஒரு கம்பீரம், முகத்தில் ஒரு ஒளி. யார் இவர்? யாரை கேட்பது? பொழுது விடிந்த பிறகு தக்கவரையை கேட்டறிந்து கொள்வோம் என்ற எண்ணத்துடன் வீட்டிற்குள்ளே சென்று விட்டாள். சிறுத்தை குட்டி கண்களை மூடி உறங்கிக் கொண்டிருந்தது. அடுத்த வீட்டில் தங்கி இருக்கும் சொக்கநாதரும் செவ்வந்தியும் உறக்கம் வராமல் விழித்துக் கொண்டே இருந்தனர். எந்தவித பேச்சும் எழவில்லை. அமைதி நிறைந்த அந்த கிராமத்தில் திடீரென ஒரு சலசலப்பு. நாய்கள் துரத்த யாரோ ஓடி வரும் அரவம் கேட்டது. உருமும் ஓசையும் கேட்டது. மங்கம்மாள் தங்கி இருந்த வீட்டு வாயிலில் அரை தூக்கத்தில் இருந்த காவல்காரன் திடீரென பயங்கரமாக கூக்குரல் இட்டான். நிலவொளியில் சிறுத்தை ஒன்று பயங்கரமாக வாயை திறந்து கொண்டு நின்றிருந்தது. நெருப்பு துண்டம் போன்ற கண்கள் அந்த காவல் வீரனை கதிகலங்க வைத்தன. அத்தியாயம் 11. விழியும் வீரனும். காட்டு விலங்கை கண்டு நடுங்கி காவல் வீரன் போட்ட ஓலம் அந்த கிராமத்தின் நள்ளிரவு அமைதியை குலைத்தது. அயர்ந்து உறங்கினவர்களிடையே அதிர்ச்சி ஏற்பட்டது. கோடை வெப்பம் தாழாமல் வீட்டின் வெளியே கட்டிலில் படுத்திருந்தோர் துள்ளி எழுந்தனர். சற்று மறைவான இருள் நிறைந்த இடத்தில் நீண்ட திண்ணையில் படுத்திருந்த இளம் தம்பதிகள் பயத்தால் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்துக் கொண்டனர். ஓலம் கேட்டு உதவிக்கு ஓட எண்ணிய தனது இளம் கணவரை விடாமல் அழுத்தமாக பிடித்துக் கொண்டாள் மனையாள். அணைந்து போயிருந்த தீவர்த்தியை ஏற்றிக்கொண்டு விரைந்து வந்தனர் ஊரின் பொது காவல்காரர்கள். அவர்களை தொடர்ந்து பலமாக குறைத்து கொண்டே ஓடி வந்தன நாய்கள். சிறுத்தை சிறுத்தை என்ற குரல் எங்கும் எழுந்தது. துயிலின் முதல் அணைப்பில் இருந்த சொக்கநாதர் செவியில் விழாமல் இருக்குமா இது? அந்த குரல் விழுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் செவ்வந்தியின் வர்ணனை நிறைந்த பேச்சு முற்று பெற்றது. முற்று பெற்றது என சொல்ல முடியுமோ? உடல் அசதியும் உறக்கத்தின் இடைவிடாத அழைப்பும் அவனை அறியாமலேயே கண் உறங்க வைத்துவிட்டது. ஆனால் பேச்சு மட்டும் முடியவில்லை. சிறுத்தை குட்டியை அணைத்துச் சென்ற மங்கம்மாவை பற்றிய பேச்சு முற்று பெறவில்லை. செவ்வந்தி நித்திரை குளத்தில் ஆழ்ந்தான். சொக்கநாதருக்கு உறக்கம் வந்ததும் வராத நிலை. பல பல எண்ணங்கள் நாட்டை ஆளும் பெரும் பழுவை சுமந்திருப்பவருக்கு உறக்கம் எளிதில் வந்துவிடுமா என்ன? மதுரையை பற்றிய நினைவு, தஞ்சை நாட்டின் ஆட்சி பொறுப்புக்கு தக்கவரை ஏற்படுத்த வேண்டியதில் எழும் சிக்கல். தஞ்சை என்ற உடனேயே அழிந்த மாளிகையும் மாளிகை மண்ணோடு மண்ணாக மறைந்த மனமோகினி மோகனாங்கியின் நினைவும் எழுந்து அவரது உறக்க கொடியை படபடக்க வைத்தன. மோகனாங்கி மோகனாங்கி, அவள் மீண்டும் உருவெடுத்து வந்துவிட்டாளா? மங்கம்மாவை கண்ட உடனேயே மோகனாங்கியின் வடிவு சொக்கநாதர் மனதில் எழுந்தது. மோகனாங்கியை சித்திரத்தில் கண்டிருக்கிறார். நேரே கணம் நேரம்தான் பார்த்திருக்கிறார். அந்த நேரத்தை அவரால் மறக்க முடியவில்லை. இப்பொழுது மங்கம்மாவையும் மாலை மங்கிய நேரத்தில் காட்டு வழியே சிறிது நேரம்தான் கண்டார். இதுவரையில் எவ்வளவோ அழகான மங்கையர் எதிரே வந்தாலும் கூட திரும்பி பார்க்காத சொக்கநாதர் மீண்டும் மீண்டும் அவளை காண வேண்டும் என ஆவல் கொண்டார்.
அதனாலேயே மங்கம்மாள் தங்கும் கிராமத்தில் தங்குவதற்கு அந்த கோஷ்டியினரை பின்தொடர்ந்தார். சிறுத்தை குட்டியை அன்புடன் அணைத்திருக்கும் மங்கம்மாவின் தோற்றத்தில் உள்ள கம்பீரத்தை விட இயற்கையாகவே வரப்பெற்றிருந்த துணிவு அவரை பெரிதும் கவர்ந்தது. விஜயநகர பரம்பரையில் வந்தவள் என்பதற்கு உண்டான சான்று அவளது கம்பீர நோக்கிலேயே காணப்படுவதாக அவருக்கு தோன்றியது. பற்பல எண்ணங்கள் சொக்கநாதரின் மனத்தடாகத்தில் வட்ட வட்டமாக எழ அருகே இருந்த செவ்வந்தையின் குரட்டை ஒளி இசைப்பாட அவரையும் மெல்ல மெல்ல துயில் தழுவும் போது அருகே இருந்த வீட்டிலிருந்து மரண ஓலம் போன்ற பயங்கர ஒளி எழவும் சொக்கநாதர் துள்ளி எழுந்தார். அவர் கரம் உடைவாளை தேடியது. இடுப்பிலே துணியை இழுத்து கட்டிக்கொண்டு வெளியே பாய்ந்தார். நிலவொளியில் அவரது கண்களுக்கு சிறுத்தை பட்டு விட்டது. அதை கண்டுதான் அந்த காவல்காரனும் அலறி இருக்க வேண்டும். வீதியிலே பலர் ஓடிவரும் ஓசை. சிறுத்தை ஒரு கணம் பின்னோக்கி நகர்ந்தது. மறுகணம் எதிரே ஓடி வந்தவரின் மீது பாய்ந்தது. அவரை தொடர்ந்து ஓடி வந்தவர்கள் இதை கண்டு குலை நடுக்கம் கொண்டு சொற்கள் சரிவர வராமலேயே அலறிய வண்ணமாக உயிர் தப்பினால் போதும் என்று ஓடினர். தீவர்த்தி ஒளியை பார்த்து எதிர் திசையில் திரும்பிய சிறுத்தை அங்கே கையில் கம்புடன் நிற்பவர் மீது பாய்ந்தது. அவரது முகத்தை தாக்கி துடையில் தனது பற்களால் குதறிய போது சொக்கநாதர் துணிவுடன் சிறுத்தையின் மீது பாய்ந்தார். உடைவாளால் அதனது விழாவில் குத்தினார். சீற்றம் மிகுந்த சிறுத்தை தனது முழு பலத்தையும் பயன்படுத்தியது. கத்தி குத்தின் வலி தாங்காது அது புரண்டு எழுந்து சொக்கநாதர் மீது பாய்ந்தது. வீதியின் மண் பொழுதி புயல் காற்று என எழுந்தது. ஒவ்வொருவர் வீட்டு வாசலிலும் பீதியுடன் என்ன நடக்குமோ என ஆண் பிள்ளைகள் பார்த்து நின்றனர். உயிருக்கு பயந்து ஓடி ஒளிய ஒற்றை காலுடன் தயாராக இருந்தனர் சிலர். மங்கம்மா விழித்து கொண்டாள். வீதியிலே ஏற்பட்ட சந்தடி கேட்டு வீட்டின் வெளி சாளரத்தின் அருகே வந்தாள். பணிப்பெண்கள் வீட்டிலே விரைந்து விளக்கை ஏற்றினர். வீட்டின் வெளியே தீவர்த்திகள் 2 கொண்டு வரப்பட்டன. வீட்டின் எதிரேயே சிறுத்தையுடன் ஒருவர் கட்டி புரண்டு கொண்டிருப்பது அவர்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிந்தது. அதோ சிறுத்தையின் மீது அவர் ஏறி அமர்ந்து விட்டார். குப்புற இல்லாமல் இருந்தால் அது சிறுத்தை வாகனம் போல ஆகியிருக்கும். இப்போது அதன் வயிற்றிலே மாறி மாறி அந்த கத்தியால் குத்தி கொண்டிருந்தார். செங்குருதி நிலவொளியில் ஊற்றினை போல பீரிட்டது. அவரது உடலிலும் காயம். தலைப்பாக அவிழ்ந்து விட்டதால் தலைமுடி தோல்வரை தொங்கிக் கொண்டிருந்தது. உருண்டு திரண்ட தோல் வலிமை மிக்க அவரது தேக வனப்பினை மட்டுமின்றி உறுதி கொண்ட போர் திறமையையும் அது புலப்படுத்தியது. வெளியே வந்து பார்க்கும் ஆவல் மங்கம்மாவை உந்தியது. வெளியே அவள் வரும்போது சொக்கநாதர் உயிர் நீத்த சிறுத்தை பீடத்திலிருந்து எழுந்து விட்டார். அஞ்சி நடுங்கியவர்கள் அருகே ஓடி வந்தனர். தீவர்த்திகள் பல வந்தன. நிலவின் குளுமை ஒளியும் தீவர்த்தியின் செந்நாக்குகளும் சேர்ந்து சிறுத்தையுடன் போரிட்ட சொக்கநாதர் உடலில் கொடிய விலங்கின் நகம்பட்டு ஏற்படுத்திய காயத்தை புலப்படுத்தியது. ரத்தமோ நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது. ஆகா, ரொம்ப காயமோ! பயங்கர சிறுத்தை தான் தன்னந்தனியாக இந்த மனிதர் கொன்று விட்டார். அது எங்கிருந்து வந்தது? அது வந்த சுவடே தெரியவில்லை. காவல்காரன் பெத்தண்ணன் அலறியது கேட்டுதான் தூங்கியவர்களை விழித்துக் கொண்டோம். முதல் தாக்குதல் ராமையனைத்தான். அவன் அதோ எதிர்த்திண்ணையில் கிடைக்கிறான். அடுத்தது கங்காதரன் மீது பாய்ந்தது. வலது துடையில் பெரிய காயம். அவன் துடிக்கிறான். உடனே வைத்தியருக்கு ஆள் அனுப்புங்கள். இவ்வாறு பல பல குரல்கள் தைரியமாக ஒலித்தன. மங்கம்மாள் வீட்டிற்குள் இருந்து வந்தாள். ஆண்கள் எதிரே வந்து பேச நாணம் இருந்தாலும் சிறுத்தையின் வீழ்ச்சியை காணும் ஆவல் அவளை வாயிலுக்கு அழைத்து வந்தது. சொக்கநாதர் ஒரு முறை மங்கம்மாளை நோக்கினார். அவரது உள்ளத்தில் அவளை பற்றி ஏற்படுத்தி கொண்டிருந்த முடிவின் அடிப்படையில் அவர் அவளை நோக்கினார். மங்கம்மாள் அப்படிப்பட்ட நிலையில் இல்லை. சிறுத்தையுடன் போராடி கொன்ற மாவீரனை காணும் நிலைதான் அவளுக்கு. எத்தனையோ வீரர்களை அவள் பார்த்திருக்கிறாள். இளம் வயது துடிப்புடன் சுறுசுறுப்பும் கம்பீர தோற்றமும் உடைய இளைஞர்களையும் கண்டிருக்கிறாள். அப்போதெல்லாம் அவளது உள்ளத்தில் எவ்விதமான மாறுதலும் ஏற்படவில்லை. சொக்கநாதரின் கண்களுடன் அவளது விழிகள் நொடிதான் சந்தித்தன. இதற்கு முன்பும் கூட இந்த விழிகளை பார்த்தோமே. ஆம், மங்கம்மாள் நினைவுபடுத்தி கொண்டாள். நேற்று மாலை சூளுண்ட சிறுத்தையை கொன்றவர் குட்டியை தேடி வந்தார். ஆமாம், அவரேதான். நேற்று தாய் இருந்தது என மங்கம்மாள் மெல்ல கூறினாள். சொக்கநாதர் மெல்ல நடந்து தாழ்வாரத்தில் அமர்ந்தார்.
நேற்று கண்டபோது அவர் இருந்த கோலமும் இப்போது காணும்போது அவருக்கு ஏற்பட்ட அலங்கோலமும் மங்கம்மாளின் மனதில் வேதனையை ஏற்படுத்தின. செவ்வந்தி ஈரத் துணியை நனைத்து அவரது உடலை மெல்ல துடைக்கலானான். பெரிய சிறுத்தைதான். பல வருடங்களாகவே அட்டகாசம் செய்து வந்தது. இந்த கிராமத்திற்கு வந்தது கிடையாது என்றார் கிராமத்தார் ஒருவர். சிறுத்தை குட்டியை இவர்கள் கொண்டு வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். குட்டியை தேடித்தான் வந்திருக்கும் என்றார் பெரியவர் ஒருவர். குட்டியை தேடி தாய் வரும். தாயையும் நேற்று இவர் கொன்றுவிட்டார். இப்போது தந்தையையும் கொன்றுவிட்டார் என்றாள் மங்கம்மாள் மெல்ல சிரித்தவாறே. அந்த குரலிலும் சிரிப்பிலும் திகழ்ந்த கம்பீரமும் சொக்கநாதரை கவர்ந்தது. தாயும் தந்தையும் என்னால் மோட்சம் அடைந்தார்கள், ஆனால் சந்ததி காப்பாற்றப்பட்டது என சொக்கநாதர் சிரித்துக் கொண்டே கூறினார். அதன் பொருளையும் நகைச்சுவையையும் அறிந்து அனைவரும் நகைத்தார்கள். மங்கம்மாளின் முகத்தில் படர்ந்த நாணரேகையை செவ்வந்தி கவனித்து விட்டான். ஏன் இப்படி நின்று கொண்டிருக்கிறீர்கள்? உடனே விரைந்து சென்று வைத்தியரை அழைத்து வாருங்கள் என மங்கம்மாள் மெல்லிய ஆனால் அதிகாரமிக்க குரலில் கூறினாள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நாகலாபுரத்திற்கு சென்றுதான் வைத்தியரை அழைத்து வர வேண்டும். காட்டு வழியாக சென்றாக வேண்டுமே என்ற தீயில் சேர்ந்து விட்டதால் ஒருவருமே அதற்கு பதில் பேசவில்லை. காலையில் செல்லலாமே என பெரியவர் இழுத்தவாறு பேசவும் மங்கம்மாள் உதட்டில் முறுவல் நெளிய, சிறுத்தைகளைத்தான் கொன்று விட்டோமே, இனி என்ன பயம் என கூறிவிட்டு உள்ளே திரும்பி, நாகம்மா, நமது பெட்டியில் மருந்து பெட்டகம் இருக்கிறதல்லவா என்றாள். நாகம்மாள் அதை கொண்டு வந்தாள். சொக்கநாதரை உள்ளே அழைத்து சுடுநீர் கொண்டு காயத்தை கழுவி மருந்திடச் சொன்னாள். வெளியே சந்தடி குறைந்தது. நாகம்மா மருந்தை பூசினாள். மங்கம்மா அருகே நின்று அதை கவனித்துக் கொண்டிருந்தாள். இவர்களுக்கு எந்த ஊர் என கேளடி என்றாள் மங்கம்மா. அவளது துணிவு நிறைந்த குரல் சொக்கநாதரையும் வியப்பில் ஆழ்த்தியது. நேற்றே கூறிவிட்டேனே, எல்லா ஊரும் எங்கள் ஊர்தான், எல்லோருமே எங்கள் உறவினர்கள்தாம் என்றார் சொக்கநாதர். ஓஹோ, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா என்றாள் மங்கம்மா. வியப்படைந்த சொக்கநாதர், எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்றார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என தமிழ் புலவர் பாடியிருப்பது எனக்கு தெரியும். தமிழ் தெரியுமா உங்களுக்கு? தமிழ், கன்னடம், மலையாளம், சமஸ்கிருதம் அனைத்தையும் கற்றறிந்துள்ளேன். பல மொழி கற்க இன்னும் ஆவல். பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பணிப்பெண் ஒரு தட்டில் சூடான பானம் ஒன்றை கொண்டு வந்தாள். இதை பருகுங்கள், மருந்து குணமாக்கும். இந்த பானத்தை அருந்துங்கள், அமைதியை அளிக்கும் என கூறிவிட்டு மங்கம்மாள் தான் தங்கியிருக்கும் தனியறைக்கு சென்று விட்டாள். சொக்கநாதர் நன்றாக தூங்கினார். விடியும் போது சூரியன் சுல்லென அந்த திண்ணையின் மீது வீசத் தொடங்கினான். முதல் நாள் நடந்தவை அனைத்தும் கனவு போல அவருக்கு தோன்றின. மங்கம்மாவின் கம்பீர தோற்றமும் அவள் அறிந்திருந்த மொழிகளும் உள்ளத்தில் உள்ள கனிவும் அவரை பெரிதும் கவர்ந்தன. செவ்வந்தி அருகே இல்லை. காலை கடன்களை முடித்துக் கொண்டு வந்து கொண்டிருந்தான் அவன். நேற்று மருந்தளித்து உபசரணை செய்தவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா என கேட்டார் சொக்கநாதர். ஆமாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. ஆனால் என்ன செய்வது? மங்கம்மாவும் குழுவினரும் பொழுது புலர்வதற்கு முன்பே புறப்பட்டு சென்று விட்டார்களாம் என்றான் செவ்வந்தி. அப்படியா? எங்கே சென்று விட்டார்களாம்? சந்திரகிரிக்கு, அவர்களது ஊருக்கு. சந்திரகிரி எங்கே இருக்கிறது? திருப்பதி மலையின் மற்றொரு புற அடிவாரத்தில். எனில் நாம் திருப்பதிக்கு செல்லும் போது அங்கும் செல்வோம் அல்லவா? அது தங்களது இஷ்டம் அரசே. செவ்வந்தி இவ்வாறு கூறிவிட்டு மூட்டை கட்ட தொடங்கினான். குதிரைகளுக்கு உணவு கொடுத்தான். சொக்கநாதர் கலகலப்பே இல்லாமல் அமர்ந்து கொண்டிருந்தார். அரசே, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? திருப்பதிக்கு போவோம், சந்திரகிரிக்கும் போவோம். நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்றான் செவ்வந்தி. வெயில் அதிகமாவதற்கு முன்பு புறப்படலாமா என்றார் சொக்கநாதர். காத்திருக்கிறேன், அங்கே உங்கள் செவிலித்தாயார் சந்திப்பார்கள் என்றான் செவ்வந்தி. அவர்கள் புறப்படும் சமயம் ஒரு பணியால் ஓடோடி வந்தான். ஓலை ஒன்றை சொக்கநாதரிடம் கொடுத்தான்.
அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என அறிய ஆவல் உள்ளவனாக இருந்தான் செவ்வந்தி. ஓலையில் உள்ள வாசகத்தின் பிரதிபலிப்பு சொக்கநாதர் முகத்திலும் தெரிந்தது. அந்த ஓலை நறுக்கை இடுப்பில் சொருகிக் கொண்டார் அவர். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.